நம்ம டைரக்டர் வந்து 2 நாளா என்கிட்ட வந்து ப்ரொஃபைல் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போனால் ப்ரொஃபைல் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற ப்ரொஃபைலு ஆஹா ஓஹோன்னு ஏதாவது சொல்லி ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணுவாங்க. நம்மலாம் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. நீங்க எப்படி ரொம்ப எளியவர்களா இருக்கீங்களோ அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து தான் வந்து இன்னைக்கு ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இல்லை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த டாபிக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து இட் இஸ் a need of the hour. அதில் particularly the topic had been given as 50 years of emergency, lessons for Indian democracy. டெமோக்ரஸி லெசன்ஸ் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், ஜனநாயகத்திற்கு பாடங்கள் தெரிவது இருக்கட்டும். ஜனநாயகம்னா என்னன்ற பாடம் நமக்கு தெரிய வேணாமா? படம் தான் தெரியுது. ஜனநாயகம்னா பாடம் தெரியணும். வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்ற அந்த பாடம் தெரிய வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா உணர்றேன். இப்போ எமர்ஜென்சி தமிழ்ல வந்து நெருக்கடி நிலைனாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடியவங்களாம் எல்லாமே அதை பத்தி இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணா படிச்சிருக்கலாம். அதை பத்தி எவ்வளவு பேர் வந்து டெமோக்ரஸி பத்தி படிச்சிருப்பேன், ஐ மீன் எமர்ஜென்சி பத்தி படிச்சிருப்பீங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். த ரீசன் இஸ் ஐ எம் 53 years old. பட் இந்த எமர்ஜென்சி வந்தப்பவே எனக்கு 3 வயசு. அப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கே வந்து இதை பற்றிய முழு புரிதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. தோஸ் ஹூ ஆர் அட் பார் ஆர் தோஸ் ஹூ ஆர் இன் லெவல் வித் மை ஏஜ் ஆர் ஏஜ் குரூப், அவங்களுக்கே வந்து இந்த எமர்ஜென்சி பத்தி என்ன தெரியும், என்ன புரிதல் இருக்குன்றது தெரியாது. இப்போ எமர்ஜென்சி, டெமோக்ரஸி இந்த 2 வேர்ட்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 2 வேர்டையும் கனெக்ட் பண்ற ஒரு வேர்டு இருக்கு, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்றதுதான் வந்து இதற்கான ஒரு கனெக்ட். என்ன அப்படி என்ன ஆயிடுச்சு எமர்ஜென்சில? என்ன ஆயிடுச்சு? எமர்ஜென்சின்ற வேர்டே உங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சினா ஒரு நெருக்கடி. சரி, என்ன நெருக்கடி? யாருக்கு நெருக்கடி? எதற்காக நெருக்கடி? கான்ஸ்டிடியூஷன் எதுக்காக மென்ஷன் பண்ணா, இந்த எமர்ஜென்சின்ற இந்த ப்ரொவிஷன் வந்து இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எமர்ஜென்சின்னு ஒரு கண்டிஷனை வந்து இந்த கண்ட்ரியில வந்து நடைமுறைப்படுத்தலாம், இந்த நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஃபுல் பவரும் அல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எல்லா பவருமே வந்து இந்த ரூலரா இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ஹெட் கிட்ட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி கொடுக்கறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், அல்லது வந்து அப்படி கொடுக்க வேண்டிய சூழல் என்னவா இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல when there is some external threat from other countries, இல்ல வந்து இந்தியாவோட உள்ள இருக்கக்கூடிய உள் நிர்வாகத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எமர்ஜென்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன். ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்தியால எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1975ல அப்படி என்ன பெரிய த்ரெட் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம்னா, ஒரு கொஸ்டின் நம்ம வச்சோம்னா நமக்கு ஒரு ஆச்சரியமான பதில் வருது. என்ன ஆச்சரியமான பதில்னா, the prime minister at that time, இந்திரா காந்தி வந்து 1971 எலெக்ஷன்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. 1971 எலெக்ஷன்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணது வந்து இவங்க வந்து அபியூஸ் ஆஃப் பவர் பண்ணியிருக்காங்க, அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடப்படுது. எங்க போடுறாங்க கேஸ்னா, அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ராஜ் நாராயணன் ஒருத்தர் வந்து ஃபைல் பண்றாரு. ஒரு 3.5 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, 1975 டேட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், டேட்ஸே நமக்கு தகராறு. ஆனா வந்து அந்த குரோனாலஜியில சொல்லிடுறேன். ப்ராபப்லி ஜூன் 12 என்னமோ வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர்களை தவறு செஞ்சிருக்காக ஒரு ஒரு போல்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலையில அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆமா இந்திரா காந்தி வந்து அபியூஸ் ஆஃப் பவர் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன்ல, ஸோ அவங்க எலெக்ட் ஆனது வந்து இன்வேலிடு, அதை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்றோம், அல்லது வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே நாடு முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புது. குறிப்பா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால அன்னைக்கு இருந்த லீடர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நான் காங்கிரஸ் லீடர்ஸ் இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸோட பேர் இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா இவங்கெல்லாம் எப்ப எமர்ஜ் ஆனாங்கன்னா, அந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் இவங்கெல்லாம் எமர்ஜ் ஆனாங்க. சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மாதிரி அதுல சில நல்லதும் நடக்கும், அல்லது வந்து அதோட ஆஃப்டர் எஃபெக்டா சில நல்லது நடக்கும், அதுல சில பேர் தெரிவாங்க. அப்ப ஜெயபிரகாஷ் நாராயண் கூட இருந்து எமர்ஜென்சி எதிர்த்த பல பேர் வந்து இன்னைக்கு வந்து அதற்கு பிறகுதான் நாடு இருந்த தலைவர்களாங்க. அது வாஜ்பாயா இருக்கலாம், இல்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸா இருக்கலாம், ஃபார் தட் மேட்டர் எல்கே அத்வானியா இருக்கலாம், ஐகே, குஜராலா இருக்கலாம். இப்படி இவங்க எல்லாமே வந்து அப்போஸ் பண்ணாங்க எமர்ஜென்சியை. ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1975 எலெக்ஷன்ல 1975 எலெக்ஷன்ல வந்து 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 1975 எலெக்ஷன்ல வந்து
ஐ மீன் சாரி, இவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னமும் இவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது தவறு அப்படின்னு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப சில பேருக்கு தமிழ்நாட்டுல வந்து நாம பேசுறது வந்து சிலது இல்ல வந்து தமிழ்நாட்டுல நம்ம பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஏன் இவங்க எல்லாத்தையுமே அப்போஸ் பண்றாங்க, நீட்னா அப்போஸ் பண்றாங்க, என்இபினா அப்போஸ் பண்றாங்க, எது சொன்னாலும் அப்போஸ் பண்றாங்கன்னா இது இப்ப இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பார்வை. தமிழ்நாடு நான் சொல்றது நீங்க நானு எல்லாரும், எந்த கட்சி எந்த அமைப்பு இதெல்லாம் இல்ல. அகைன் இல்ல தமிழ்நாடுன்னு நான் சொல்றேன், தமிழர்கள் நான் சொல்ல, அதையும் நீங்க நோட் பண்ணணும். தமிழ்நாடு இந்த மண்ணுல இருக்கவங்களுக்குன்னு ஒரு விஷன் வந்து இயல்பாவே இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல we are able to sense certain things which would be very harmful to the country and harmful to the people of this country. இன்னைக்கு வந்து 50 வருஷம் கழிச்சு நாம சொல்றோம் lessons for Indian democracy, but we knew that 50 years back. We knew, நான் சொல்றது தமிழ்நாடு knew that 50 years back when emergency was brought in the country, only தமிழ்நாடு opposed it. தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய, தமிழ்நாடுன்னா அந்த ஹோல் தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது, இது வந்து டெமோக்ரஸிக்கு எதிரானதுன்னு. இதை வந்து இந்த கான்டெக்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அது வந்து 2 லாங்குவேஜ் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல நீட்டே கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து வேற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷனரியா வந்து நாம வந்து அன்னைக்கு வந்து டெமோக்ரஸி ஐ மீன் எமர்ஜென்சி வந்து எதிர்த்தோம். இந்திரா காந்தி வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மாசம் 19 மாசம் அந்த எமர்ஜென்சி காலத்துல இருந்தாங்க. என்ன நடக்கும் எமர்ஜென்சி காலத்துல, எமர்ஜென்சிக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, முதல்ல அடிப்படையா வந்து ஆர்டிகிள் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீடம் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். So you cannot talk whatever you like, or you cannot write, or you cannot express anything. இன்னைக்கு இருக்கிற ஏரா வேற. அன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஷன்னா ஒரே மீடியா தான், அது பிரிண்ட் மீடியா தான், விஷுவல் மீடியா கூட கிடையாது. இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஷனுக்கு வந்து யூ ஹேவ் பிரிண்ட் மீடியா, யூ ஹேவ் தி ஆன்லைன் மீடியா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அன்னைக்கு இருந்தது வந்து பிரிண்ட் மீடியா. ஸோ இந்த பிரிண்ட் மீடியா மேலேயும் பொது வெளியில பேசுறவங்களையும் வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. ஒண்ணு. சப்சிக்வெண்டா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில், they brought in an act called MISA, Maintenance of Internal Security Act. The Maintenance of Internal Security Act la still you have this act called Gundas Act. நம்ம சொல்றோம் Gundas Actல வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவர் ஏற்கனவே வந்து தவறுகள் பண்ணியிருக்காரு, இல்லை வந்து அவர் மேல சார்ஜஸ் நிறைய இருக்குன்னா வந்து you can book him under Gundas Act and you can put him in prison without any trial for 6 months. And again there is a process wherein you can go to the board and crack it. அதெல்லாம் வேற. அப்ப இந்த Maintenance of Internal Security Act மிசால வந்து ஒருத்தர் வந்து உடனே செக்யூர் பண்ணலாம், இல்ல அவங்க இருக்கிற இடத்துலயே அவங்க வந்து கைது பண்ணலாம். அதுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லணும்னு ஒன்றும் தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட அரெஸ்ட் நாடு முழுவதும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரிசனோட கெப்பாசிட்டி வந்து if it had been something around 1 lakh and oddனா, பிரிசனர்ஸா இருந்தவங்க அன்னைக்கு வந்து 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பிரிசனர்ஸா இருந்தாங்க. அது பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பிரிசன்ல இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதோட எதிர் விளைவுகள் அல்லது வந்து அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷயத்துல கூட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இப்ப நாம நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நிறைய மாறி இருக்கு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல இல்ல நமக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து நிறைய முன்னேற்றம்லாம் அடைஞ்சிருக்கும். இப்போ இண்டிகோ ஃபிளைட் மாதிரி எப்போ தகராறு வந்தால் தான் வந்து 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு எல்லாம் ஃபிளைட்டு கிளம்புது. ட்ரெயின் எல்லாம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு டைமுக்கு போகுது. அந்த சூழல்ல வந்து நிறைய ஜோக்ஸே வரும். ட்ரெயின் வந்து ஒருத்தர் வந்து சரியான நேரத்தில் வந்து ஸ்டேஷன்ல வந்து நிறுத்தின உடனே எல்லாரும் போய் அந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவரை வந்து கிரீட் பண்ணி அவருக்கு மாலெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணும்போது அவர் என்னங்க எனக்கு எல்லாம் வந்து இது மாதிரி கிரீட் பண்றீங்கன்னா, இல்லை டைமுக்கு வரவே வராது ட்ரெயின், நீங்க டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுட்டு இல்லை இது நேற்று இந்த டைமுக்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கு வந்துருக்குன்னு சொன்னாருன்னு ஒரு எதுக்காக சொன்னா, அந்த மாதிரி இருந்த சூழல்ல எல்லாமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அந்த பயம் அப்படின்றல அந்த பயத்தினால, ஒரு ஆட்சியாளரோட பயத்தினால அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலா அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. இப்போ நீ கூட வந்து நாம இங்க வந்து லெட்டர் பண்றோம், இங்க வந்து நிறைய சின்ன சின்ன தவறுகள் பண்றோம், சட்ட விதிமீறல்கள் மீறணும். சிக்னல்ல நிக்கிறதுனா வந்து சிக்னல்னு ஒண்ணு இருக்கு, கோடுன்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே கூட அந்த தவறுகள் பண்ணுவோம். அது ஒன்றும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்ல அது கடந்து. ஆனா நானே வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறோம்னா நின்று ரோட கிராஸ் பண்றேன், சிக்னலை வந்து மதிக்கிறேன்,
இங்க வந்தா மாறுறேன், அது என்னன்னா அங்க அது வேற நாடு, இங்க நமக்கு ஏதாவது சிக்கல் வரும், அந்த மாதிரி அந்த பயத்தினால வந்து அன்றைக்கு வந்து பெரிய அளவுல வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் டைமுக்கு நடக்கிறது. என்னுடைய தந்தையார் சொல்றது இன்னைக்கும் கூட எனக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, அன்னைக்கு வந்து வேற அடிப்படையில வந்து அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருந்தாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல பில் எல்லாம் வந்து காலையில போனா சாயந்தரம் செக் வந்துடும், ஒரே ஒருத்தர் கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் பயம் எப்ப நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நல் விளைவுகளும் இருந்தது. ஆனா இது எல்லாம் ஏன் வேண்டாம்னு சொல்றோம்? எமர்ஜென்சின்றது வந்து அது ஏன் இட்ஸ் a lesson for democracy or it is against democracyன்னு சொல்றோம் அப்படின்னா, இது வந்து டெமோக்ரஸின்றது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து இது வெறுமனே வந்து ஒரு நாட்டினுடைய அமைப்பு இல்லை, மனிதம், சம்திங் கன்சர்ன் வித் ஹியூமனிட்டி. அடிப்படையில வந்து மானுடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, மனிதனாக வாழ்வதற்கான சுதந்திரம். அண்ட் அகைன் அந்த சுதந்திரன்றது அடுத்த ஆளுடைய சுதந்திரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்குமான சுதந்திரம். இன்னொன்னு, மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாரும் அடிப்படையில பல்வேறு பாராமீட்டர்ஸ் வந்து மாறுபட்டு இருந்தாலும் as a human being or as a human we all have the same value and we all have to be treated same. இந்த ரெண்டு அடிப்படையை கொண்ட ஒரு மகத்தான கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் the one which clearly says all are equal. அதுல கொஞ்சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அகைன் இஃப் யூ கோ டீப்பர் இன்டு that reasonable restriction has been given in the constitution only to clear a social evil which has been occurring in this country for years and years and years together. அதை வந்து லெவல் பண்றதுக்கான ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்க தவிர அதர்வைஸ் எவ்ரிஒன் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஈக்குவல்னு சொல்லுது. அதே மாதிரி ஃப்ரீடம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா கொடுத்து, ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், ஃப்ரீடம் டு ரைட்டா இருக்கலாம், ஐ மீன் ஸ்பீக்கா இருக்கலாம், அல்லது ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ரிலிஜனா இருக்கலாம், ஃப்ரீடம் டு டூ எனி ப்ரொஃபஷனா இருக்கலாம், ஃப்ரீடம் டு மூவா இருக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன், அப்போ அந்த நேரத்துல அதுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்தை வந்து நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தி வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய செட்பேக் வந்தது அவங்களுக்கு, திருப்பி ஷி கேம் டு பவர். அதெல்லாம் வந்து வரலாற்றின் ஒரு பகுதி. ஆனா இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கு கூட வந்து நீங்க அதற்கான வாய்ப்புகள் இருந்தா போய் படிச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து புரியும். இப்ப இன்னைக்கு என்ன, ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த நேரத்துல பாக்குறேன்னா, ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பல நேரங்கள்ல அது யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், மிடில் ஏஜ் பீப்புளா இருக்கலாம், நாம ஏதாவது எங்களை மாதிரி இருக்கவங்க சோசியலா வந்து என்ன கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு 20-25 வருஷமா ஏதோ பொலிட்டீஷியனாலே தெலுங்கு படத்துல வர பொலிட்டீஷியனு எல்லாரும் வந்து ஒரு 10-20 பேரோட போவாரு, இல்ல வந்து பிரகாஷ் ராஜ் மாதிரி யாரையா தூக்கிட்டு போவாரு, இப்படியான ஒரு கட்டமைப்பு வந்து கட்டமைச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் தட். அது வந்து எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான திங். இமேஜின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மோசமான பேட் எலிமெண்ட், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரக் அபியூஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தப்பா பண்றாங்கன்னு சொன்னா ஜெனியூனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குமோ, அது மாதிரி சம் பீப்புள் லைக் அஸ் ஹூ ஆர் இன் திஸ் பொலிட்டிக்கல் ஏரியா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்களே பொலிட்டீஷியன்ஸ்னால, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம், பாலிடிக்ஸ்க்கு எனக்கு தொடர்பே இல்லை. மார்க் மை வேர்ட்ஸ், no one can move away from politics and politics will not move away from anyone. எது நடந்தாலும் அது பாலிடிக்ஸ் தான். நீங்க இந்த அவையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து விக்ஷித் பாரத்னாங்க, ஆத்ம நிர்பர்ன்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. இது நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு வந்து இங்க வந்து நம்ம இந்த இது நடத்துறோமா? அப்ப இதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லையா? இல்ல, இது வந்து கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ற ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம நடத்துறோம். கவர்மெண்ட் ஏன் ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு வந்து அது பற்றி ஒரு படிப்பினை வரணும்னு ஸ்பான்சர் பண்ண. ஸோ நத்திங் இஸ் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். பட் ஒன் ஃபைன் டே சடன்லி என்னன்னா, சம்வேர் ஃப்ரம் ஹெவன் மாதிரி பாலிடிக்ஸ்க்கே தொடர்பு இல்லைன்னும் போது நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் பாலிடிக்ஸ், ஐ வாண்ட் யூ டு திங்க் ஓவர் இட். இது வந்து ஒரு அடிப்படையா ஒரு பெயின்ல இருந்து ஒரு 7 வயசு 8 வயசுல இருந்து அரசியலை வந்து பார்த்துட்டு பொலிட்டிக்கலா வந்து என்னென்னலாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய என்ன மாதிரி இருக்கவங்களோட ஒரு பெயின். நீங்க திடீர்னு நீங்க எந்த ஏரியா போனாலும் அதுல வந்து அவங்களுக்கு நாலேஜ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நாலேஜ்னா அது வந்து ஒரு பெரிய வார்த்தை. I may have knowledge in discussing certain things with you, but I may not have the knowledge to do certain things which you know. So when you happen to choose a person for a particular work, it is not their charisma, it is not their what at all they can do which is not related to this work. You cannot give them that work. But it is an irony. எல்லாரும் பாலிடிக்ஸ்னா யார் வேணா பாலிடிக்ஸ் பண்ணலான்றது வந்து வரணும். ஆனா anyone who has to lead should know all these things. But the very hard truth is
Many of them who don't know the past history or political background or the needs of the people are trying to enter into this field. Anyone can come again. பட் நாம என்ன பண்ணோம்னா சூஸ் பண்ற இடத்துல இருக்கவங்க வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சூஸ் பண்ணோம். இப்போ நீங்க வந்து அன்னைக்கு இந்திரா காந்தி வந்து அந்த ஒரு தவறு பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணாங்க, திருப்பி ஜெயிச்சாங்க, போனாங்க, வந்தாங்கன்றது நம்ம வரலாற்றுல பாக்குறோம். அப்போ ஒரு ராங் சாய்ஸோ ஒரு லாங் லீடர்ஷிப்போ நாட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுன்றத வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம். இந்த நேரத்துல என்னோட ரெக்வெஸ்ட், இது வந்து ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு வந்து ஒரு 30-40 பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பேசினாங்க, போனாங்க, இப்போ வந்து பேச போறாங்கன்றது இல்லாம எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதை வந்து நீங்க வந்து இன்னும் டீப் இன்டு பொலிட்டிக்கல் ஏரியானால பொலிட்டிக்கலா இந்த கண்ட்ரியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, பர்டிகுலரா தமிழ்நாடு கான்டெக்ட்ல இருந்து பாலிடிக்ஸ் நம்ம எப்படி வியூ பண்றோம், இந்த வியூ வந்து சரியா தப்பா நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் ஒரு தடவை சொன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்றது இல்ல அறிவு. யார் வாயில இருந்து எது வந்தாலும் அது சரியான்னு கேட்கறது தான் அறிவு. அப்படிப்பட்ட அறிவுள்ள இளைஞர்களா நீங்க வரணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. யார் நான் பேசுறேன்னா இப்ப நான் பேசிட்டு போயிடலாம், ஏதோ இந்த நேரத்துல பேசுறாங்க, பேசும்போது ஏதோ பேசினாங்க, போனாங்கன்னு நான் சொன்னது சரியா தவறா பாருங்க. சரியா இருந்தா எடுத்துக்கோங்க, தவறா இருந்தா நெக்லெக்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா அதுக்காக நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் மேல ஒரு அஃபினிட்டி இருக்கு, யாரோ ஒருத்தர் மேல ஒரு பிடிமானம் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பிடிமானம் இருக்கு. பிடிமானம் இருக்கிறது ஒரு காரணம், நாம அவங்க சூஸ் பண்றது இன்னொரு காரணம். இதெல்லாம் எப்படி ஃபேரா இருக்க முடியும்? இது எப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த அறிவு மேல உங்களுக்கே வந்து ஒரு நம்பகத்தன்மை வராதா? அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டாபிக் எடுத்து பர்டிகுலரா இன்னைக்கு வந்து we have other opinion, இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி இல்லை, but it doesn't mean that democracy is safe now. It is not that. You have several other issues in this country. கோர்ட்ல வந்து வழக்கமா வந்து 2 பேருக்கு பிரச்சனைனா கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு பிரச்சனை, போலீஸ் போய் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை வராம பாத்துக்கணுவாங்க. ஆனா நீ கோர்ட்ல என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா, உனக்கு அந்த பிரச்சனையா, உனக்கு நான் ஆள் அனுப்புறேன் கூட, நீ போய் அங்க போய் பிரச்சனை பண்ணு அப்படின்ற அளவுக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. நிறைவா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுதான் இதோட க்ரக்ஸ். என்னன்னா இந்த டெமோக்ரஸிக்கு ஏன் வந்து த்ரெட் ஆச்சு எமர்ஜென்சி அப்படின்னா, you say the 3 pillars in the constitution. நடைமுறையில 4 பில்லர் இருவாங்க, மீடியாவை சேர்த்துப்பாங்க. 3 pillars of constitution: the legislature, the executive and the judiciary. இது ரொம்ப ரொம்ப வைட்டல். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா யாரையும் கொண்டு போக முடியாது. ஒரு அரசு நிர்வாகம் என்பது ஒரே நேர்கோட்ல ஒரு ஆளு, ஜுடிஷியரி தனியா பண்ண முடியாது, எக்ஸிகியூட்டிவ் தனியா பண்ண முடியாது, லெஜிஸ்லேச்சர் தனியா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? Legislature as the name suggests, legislature, they have the power to enact the rules and laws of this country. Apart from that, the prime business of a legislature, be it the parliament, be it the legislative assembly, is to manage the financial status of the state. There cannot be a single penny which can come into the country without the approval of the parliament. There cannot be a single penny which could be spent without the approval of the parliament. Same applies to the state. You cannot spend a single penny without the approval of the state legislature. You cannot get in a single penny without the approval of the legislature. இதுதான் அதோட business. சரி, இந்த business பண்றாங்க, இது அப்படியே பண்ணிட முடியுமா? லெஜிஸ்லேச்சர்னா கிடையாது. Whatever is being enacted in the legislature, it has to be seen by the judiciary whether it is in line with the Constitution of India and in line with the directive principles of the state policy, or it is going to affect the status of the state. State na வந்து யூனியனா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம். Any state should be run as a welfare state. The welfare stateக்கு எதிரா, டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கு எதிரா, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா ஒன்று இருந்ததுன்னா அது உடனடியாக கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும், அல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கும். ரைட், கோர்ட்டோட கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு, லெஜிஸ்லேச்சர் போட்டாச்சு. இதை கொண்டு போய் சேர்க்கறது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை வந்து அசம்பிளியில் அறிவிக்கிறாங்கன்னா வந்து நான் எம்எல்ஏவா இருந்து அங்க வந்து அந்த தீர்மானத்துக்கு ஓட்டு போடுறேன்னா நான் போய் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. ஐ cannot do it on the ground or on the field. அப்ப அதை செய்யறதுக்கு ஒரு மிஷினரி, that machinery is called the executive, or in other words it may be the bureaucracy, or in other words it may be government staff or the government people who are doing things. அப்ப இந்த மூணுத்துக்குமான தொடர்பு கண்டினியூஸா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஜென்யூனா இருக்கணும். When there is a genuine relationship between the judiciary, executive and the legislature, the country will be safe. Whenever one is trying to overdo the other, there will be a problem. Or one is totally taking all the powers into one's hand, then the problem arises. The judiciary itself cannot dictate anything, but that has been happening in certain cases.
தி எக்ஸிக்யூட்டிவ் cannot do anything which it wishes. கவர்மெண்ட் ஏதோ ஒன்று சொல்லுது, நான் ஏதோ ஒன்று பண்றேன்னு ஒரு ஆபீசர், ஒரு தாசில்தாரோ, ஒரு பிடிஓவோ, ஒரு இன்ஜினியரோ பண்ணாருன்னா எப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது. எமர்ஜென்சில என்ன நடந்தது அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் ஜுடிஷியரியை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல கவர்மெண்ட் சொல்லுது இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க மிஸ்ஸானு, யாரை வேணா அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரும் கேள்வி கேட்கல. இவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்க, இவர் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறாரு, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாரு. அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அவர் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணோம், அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்கல. அப்ப அந்த அதிகாரத்தை வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்த லெஜிஸ்லேச்சர் ஹெட்டா இருந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த இந்திரா காந்தி அம்மையார் கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதுதான் பெரிய ஆபத்து. அப்ப நமக்கு என்ன இந்த டெமோக்ரஸில புரியணும்னா, அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மூணு அமைப்புகளும் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்னோட ஒண்ணு ஓவர் பவர் பண்ணி செய்யக்கூடாது. They should be in line with it. That is the basic thing. And whenever such things happen, it is our duty as a citizen of this country and our duty as a general public to oppose it and to go against it. That is what happened in Tamil Nadu. So once again I want to stress the fact you all should understand what politics is and better read the history of this country, particularly ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பழைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த பழைய வரலாறுகளை மாற்றத்துக்காக திருத்தத்துக்கான இந்த 50 வருஷம் இல்லை 75 வருஷம் நம்ம வந்து வந்திருக்கோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இதுல ரொம்ப முக்கியமானன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பிரியாம்பிள், we the people of India do solemn to constitute this country. நாம இது வந்து ஒரு புதிய நாடா உருவாக்கணும் என்பதுதான் வந்து அந்த கான்ஸ்டியூஷன். அதற்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள், இது போன்ற த்ரெட் வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. இன்றைக்கு இதை பற்றி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறது மட்டும் இல்ல, இன் ஃபியூச்சர் wherever you are, in whatever position you are, when there's a threat to the Constitution of India, when there's a threat to this democracy, you should rise up as a true citizen of this country, as a true human being என்று சொல்லி நிறைவு செய்து